ஏமா அப்ப உங்க வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். அதுல ஒரு சில நிறைய டவுட் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கண்டிப்பா எந்த மாதிரியான டவுட் இருக்கு? அக்கா விவசாயத்துல வந்து உட்காருங்க. வந்துட்டேன்க்கா. அக்கா உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா விவசாயிகள் பொதுவா வந்து மூட்டை மூட்டையா தான் வந்து உரம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து ஏதோ 6 முன்னீர் இருக்குன்றாங்க, 7 ஊட்டச்சத்துக்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெர்டிலிட்டி பத்தி சொல்றியோ? ஆமா ஆமா, அதுல வந்துட்டு 6 முன்னீர் உனக்கு 7 வேற ஊட்டச்சத்து. அதுதாங்க எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்குக்கா. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 6 நுண்ணுயிர்கள் வந்து நான் நுண்ணுயிரா சொல்றேன், அது எப்படிலாம் பயன்படுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டோபாக்டர் தான். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதாவது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நமக்கு கிரகித்து கொடுக்கும். ஓகேக்கா. ரெண்டாவது வந்து பேசிலஸ் மெஜிடேரியம்னு ஏதோ இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சாலிபைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதாவது மணிச்சத்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணா கரைச்சு பயிர்களுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கும். கரைச்சு பயிர்களுக்கு கொடுக்கும். ஆமா. சரிங்க. அடுத்தது வந்து ஃப்ளட்டோரியா ஆரஞ்சியான்னு ஏதோ இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா. சாம்பல் சத்து இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் சத்து வந்து அங்கங்க பரப்பி இருக்கும். அதை வந்து பயிர்களுக்கு அதுக்கு தேவைப்படுறத விட எடுத்து கொடுக்கும். அடுத்தது வந்து குளுக்கோனோசிட்டோபாக்டர்னு ஏதோ இருக்கு. இது கேக்குதா? இது வந்து ஜிங்க் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்து சுகர் கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோனோசிட்டோபாக்டர் பாக்டீரியா வந்து ரொம்ப தேவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். சோ ஜிங்க் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேக்கா. அடுத்து வந்து அசிலிதயோபேசிலஸ்னு ஏதோ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு இல்லையா, இரும்பு சத்தையும் சல்பர் சத்தையும் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்கக்கா. இந்த பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறீங்க, அது இயற்கையா இருந்துதான் எடுத்து கொடுக்குங்களோ? இப்போ அதுதான் நீ வந்து முதல்ல வரும்போதே சொன்ன பத்தியா, மூட்டை மூட்டையாக சர்க்கரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாமே வேரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதனாலதான் பயிர் எடுத்துக்கும். அங்கங்க பரவி இருக்கிறது எடுத்து கொடுக்கறதுக்கு நுண்ணுயிர் தேவைப்படும். அந்த வேலைதான் இப்ப சொன்ன பத்தியா அந்த நுண்ணுயிர் எல்லாமே செய்யும். ஓகேக்கா. லாஸ்டா வந்து ஏதோ அமிலோ அப்படின்னு இருந்துச்சுக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் சத்தை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதும்னு சொல்லி போட்டுருந்துச்சுக்கா. அது என்ன கணக்கு? அது 250 கிராம்? ஆமாண்டா. அதாவது எப்படின்னா 6 மாத பயிரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 250 கிராமே போதுமானது. இதுவே நீண்ட கால பயிர்கள் தென்னை, வாழை இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு வந்து நம்ம 500 கிராம் அளவுக்கு தேவைப்படும். இது எப்படிக்கா யூசேஜ் எப்படி பண்ணலாம் இது பயன்படுத்துறது? இது வந்து நம்ம நுண்ணுயிர் இல்லையா, அப்போ உரக்க நெல்ல இருக்கும் பாக்கெட்ல இருக்கும்போது நம்ம வந்து தண்ணிக்குள்ள போட்டு அதை ஆக்டிவேட் பண்றோம். அப்ப 2 நாள் நல்லா ஊற வச்சுட்டு, 2 நாள்ங்கிறது கட்டாயம், நீ ஒரு 3 நாள் 4 நாள் ஊற வச்சுட்டு தெளிப்பான் முறையிலே கொடுத்துக்கலாம், வேர் சிகிச்சை முறை கொடுத்துக்கலாம். ஓகேக்கா. இல்லக்கா, பொதுவா விவசாயிகள் வந்து மூட்டை மூட்டையா போட்டு வந்து உரம் எடுத்துக்கல கேட்கல அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம நுண்ணுயிர்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது எப்படிக்கா கணக்கு வந்து சரியா வருமா? இது ஒரு நல்ல கேள்வி. கரெக்டா கேக்குற. நம்ம மூட்டை மூட்டையா கொட்டி முன்னாடி இது நுண்ணுயிர் வந்து ஏற்கனவே மண்ணுல இருந்ததான் நம்ம அழிச்சிட்டு இப்ப ரசாயனத்தை போட்டு எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம திரும்ப வந்து மீட் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நுண்ணுயிர் நம்ம பயன்படுத்துறோம். இது ஒண்ணும் பண்ணாது, நீ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சத்தை வந்து இயற்கை முறையில பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கறதுனால உனக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அது போக இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுல பாத்தீங்கன்னா பயோஸ்டிமுலன்ட் ஆக்டிவிட்டி இருக்கு, அது என்சைம் சுரக்கிறதுக்கான சத்துக்கள் அதுல இருக்கு, பிளான்ட் growth ரெகுலேட்டர் நீ கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம படிச்ச அதேதான். அதுவும் இருக்கிறதுனால அந்த பூ வைக்கிறதுக்கு, காய் கொட்டாம இருக்கிறதுக்கு, மகசூல் அதிகமானதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேக்கா. அப்ப இது கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்றீங்க. இது கொடுத்தாலே நீ டன்னு கணக்கான மூட்டையை தூக்கிட்டு போய் கொள்ளணும் அவசியமே இல்லை. 250 கிராம் கையில எடுத்துட்டு போனாலே போதுமானது. அக்கா, இப்ப ஒரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வந்து உரம்லாம் கொடுப்பாங்க. இது நம்ம மருந்து வந்து எப்படி ஒரு டைம் கொடுத்தாவே போதுமா இருக்குமா? அதாவது எப்படின்னா நீங்க எப்படியும் கேள்விப்பட்டிருப்பா, அடி உரம் கொடுப்பாங்க, முதன்மை உரம் அந்த மாதிரி கொடுப்பாங்களே, அந்த டைம்ல வந்துட்டு நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த உரம் கொடுக்குற டைம்ல நம்ம இந்த மருந்து வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேக்கா. அப்ப வந்து இயற்கை முறையா இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்கலாம். தாராளமா. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இதை வந்து நீ உரத்தோட கலந்து கொடுத்துக்கலாம். இப்படிக்கா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஊற வைக்கிறப்ப நம்ம மருந்து கூட அந்த உரத்தை வந்து சேர்த்து ஊற வச்சிடணும். இதை தனியா ஊற வச்சுட்டு அப்ளை பண்ண போவாங்க ஒரு ரசாயன உரம். அப்ப என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து நீங்க மண்ணுல தெளிச்சு விட்டு அந்த மண்ணை நல்லா பெசரி விட்டு இந்த உரங்கள் கூட கலந்து நம்ம விசிறி விட்டோம்னா இதுவே அந்த சத்துக்கள் எடுத்து கொடுத்துருந்தோம். ஓகேக்கா. அப்ப வந்து கலக்கும் போது வந்து சேம் அளவு தான் வந்து
கலக்கணுங்களா இல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 மாச பயிர் 6 மாச பயிருக்கு வந்து ஒரு பாக்கெட் போதும் இல்ல 2 பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுக்கு உரம் இருந்துச்சுனாலும் அதுக்கு இதுவே போதுமாக்கா? இதுவே போதுமானது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே. சரிங்க. அப்ப வந்து எப்ப உரம் கொடுத்தாலும் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கலாம். நம்ம தாராளமா சேர்த்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தாலுமே நல்லா தான் ரிசல்ட் இருக்கும். ஓ சூப்பர்க்கா சூப்பர்க்கா. பரவாயில்லக்கா. இப்ப இருக்கிறது நல்ல யூஸா தான் இருக்கும். கண்டிப்பா நல்ல யூஸ் தான். அது போக உனக்கு இதே மாதிரி தான் 6 நுண்ணுயிர் சேர்ந்து வரனால 7 சத்துக்கள் அதை வெட்டி பேரூட்ட சத்து நான் சொல்றப்பே தெரிஞ்சுக்கும். பேரூட்ட சத்து முதல் நுண்ணுடல் சத்து எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது. ஓ ஓகேக்கா ஓகேக்கா. டவுட் கிளியர் ஆயிடுச்சா?